ஒரு வாட்டி ஒரு காடுல ராம்லீலா நடந்துகிட்டு இருக்கும். ஆனா ராம்லீலா பாக்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனா அந்த ராம்லீலா நடத்துறவங்களுக்கு யாருமே பணம் கொடுக்க மாட்டாங்க. அதனால ராம்லீலா நடத்துறவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. கிஷன் ராம்லீலா கமிட்டியோட மேனேஜர் அவரு இப்படின்னு சொல்றாரு. ரவி அண்ணா, இந்த தடவை சம்பா ரொம்பவே கம்மியா சம்பாதிக்கிறான். இது மேல ராவணனோட சிலைய நம்மளால வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நீ சொன்னது என்னமோ சரிதான். ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லு? இப்பெல்லாம் மனுஷங்க ரொம்பவே சம்பாதிக்கிறாங்க. ஆனா கடவுளுக்கு கொடுக்கறதுக்கு தான் அவங்களுக்குலாம் மனசே வர்றது கிடையாது. அட, நீங்களாம் ஒன்னும் வருத்தப்படாதீங்க. ராம்ஜி தான் இருக்காருல்ல, அவர் கண்டிப்பா ஏதாவது ஒரு வழிய சொல்லுவாரு. நண்பர்களே, நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நான் ராவணனோட சிலைக்காக ஒரு ஸ்பான்சரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க நமக்கு பணத்தை கொடுப்பாங்க. பிட்டு சொல்றத கேட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ராமலீலா நடந்துட்டு இருந்த அந்த நாள் ராவணா, கும்பகரணா, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேரு நின்னுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஊர்க்காரங்களோட நிலைமை சரி இருக்காது. ஏன்னா ஒரு பேய் அங்க வந்திருக்கும். அடடடடா, இங்க பார்க்கவே அவ்ளோ அழகா இருக்கே. நம்ம இவங்களுக்குள்ள போய் இப்படி இருக்க கூடாது கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு நினைச்சு அந்த பேய்ங்க 3 பேருமே 3 பேரோட உடலுக்குள்ள போயிடுறாங்க. அந்த பொம்மைங்களுக்குள்ள போன உடனே அந்த பொம்மைங்களுக்கு எல்லாமே உயிர் வந்துடுது. அவங்க கண்ணு எல்லாமே ஒரு ரியலான கண்ணு மாதிரி தெரியுது, பேசுறாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்ப எனக்கு ரொம்பவே பசிக்குது. நான் இப்ப என்ன சாப்பிடுறது? இங்க பாருங்க, வாங்க நாம இந்த கிராமத்துக்குள்ள போய் பாப்போம். கண்டிப்பா நாம சாப்பிடுறதுக்கு ஏதாவது நமக்கு கிடைக்கும். அட கஜோதர், இப்போதான் நான் வந்துட்டு இருக்கிற வழியில ராவணனோட சிலையோட நிழல பார்த்தேன். புத்தன் சொன்னதை கேட்டு கஜோதர் சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் சொல்றான், இந்த தசரா டைம்ல நீ குடிக்காதன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, உனக்கு ரொம்ப அதிகமாயிருச்சுன்னு நினைக்கிறேன். உனக்கு ராவணன் தெரிஞ்சாரா? இரு, நீ அனுமானையும் பாப்ப. அப்புறம் அவர் கையில இருக்கிறத வச்சு உன்னை அடிப்பாரு. அட இல்ல கஜோதரண்ணா, நிஜமாதான் நான் அத பார்த்தேன். நிஜமாவே நான் வரும்போது நான் அந்த நிழலை பார்த்தேன். அத பார்த்த உடனே நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஆனா கஜோதர் அவரு சொல்றத ஒத்துக்கவே மாட்டாரு. அதுக்கப்புறம் சிரிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த பேய் போய் சேர்ந்த அந்த 3 பொம்மைங்களும் நடந்து வருது. அவங்க நடந்து வரத பார்த்து கஜோதர் சொல்றாரு, அட நம்ம செத்தோம். இந்த மனோஜ் பத்தன் சொன்னது உண்மைதான் போல. இந்த சிலைக்கு எப்படி உயிர் வந்தது? அட புத்தன், சீக்கிரமா வா, இங்க இருந்து போயிடலாம், இல்ல நம்ம அவ்வளவுதான். அத பார்த்து பயந்து போன அவங்க 2 பேருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுல ஒருத்தன் சரியா ஓட முடியாததால அந்த பேய்ங்க அவனை புடிச்சு சாகடிச்சிடுதுங்க. ஆனா இன்னொருத்த மட்டும் எப்படியோ கஷ்டப்பட்டு ஊருக்குள்ள ஓடுறான். அதுக்கப்புறம் ஊரு ஜனங்களை எல்லாரையுமே அவன் கத்தி கூப்பிடுறான். அட கிராமத்தாட்களே, கேளுங்க, இங்க வெளியே வந்து பாருங்க, ராவணனோட சிலைக்கு உயிர் வந்துருச்சு. இது கண்டிப்பா நம்மள சாவடிச்சிரும். எல்லாரும் சீக்கிரம் வாங்க. ஆனா புத்தன் சொல்றத கேட்டு யாருமே வெளியே வர மாட்டாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் வெளியே போகிறதுக்கு வராரு. அந்த நேரத்துல அவங்க மனைவி கூப்பிட்டு, என்னங்க எங்க போறீங்கங்க? எங்க போகாதீங்க, இந்த குடிகாரனோட பேச்சு கேட்டு வெளியே போய் மாட்டிக்காதீங்க. ஆனா அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான் நீ கேட்டியா? ஏதோ ஒரு சிலை வந்து நம்ம உயிரை எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அட, இந்த பொம்மைங்க யாரையாவது சாகடிக்குமா? என்னங்க அவன் குடிச்சிருக்கான். குடிச்சு அவன் ஏதோ உளறிட்டு இருக்கான், விடுங்க. நீங்க போய் தூங்குங்க. அப்படி இல்லனா நீங்க என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிப்பீங்க. இன்னொரு பக்கம் புத்தன் முன்னாடி அந்த 3 பேருமே வந்து நிக்கிறாங்க. எவ்வளவு தூரம் தான் ஓடுவ? சாவுல இருந்து யாராலையாவது தப்பிக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி பாவம் அவனை கூட அவங்க சாகடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நிக்க வச்சு அதே இடத்துல போய் நிக்கிறாங்க. மறுநாள் காலையில ஊருக்காரங்க இவங்க 2 பேரும் செத்து போனது பார்த்து ரொம்பவே பயந்து போறாங்க. அப்ப ஊருக்காரரு அவங்களோட மனைவிய திட்டுறாரு. நேத்து நீ ரொம்பவே ஆர்வமா இருந்ததானே? நான் உன்கிட்ட எவ்வளோ சொன்னேன், ஏதோ வெளியே தப்பு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனா நான் சொன்ன எதையுமே நீ கேட்கல. இப்ப பாரு, யாரோ இவங்க 2 பேரையும் கொன்னுட்டாங்க. ச்சே. அட, எனக்கு என்னங்க தெரியும் இந்த குடிகார உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி.
நான் நினைச்சேன் ஏதோ குடிச்ச மயக்கத்துல இவன் ஒலறான் அப்படின்னு தான் நினைச்சேன். ஊர்க்காரங்க அவங்க 2 பேருக்கும் பண்ண வேண்டிய இறுதி சடங்க பண்ணி முடிக்கிறாங்க. ராம்லீலா கிரவுண்ட்ல இந்த 3 பேருமே சேர்ந்து பேசுறாங்க. என்ன கும்பகரன், என்னாச்சு? அவங்கள கொன்னதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நிஜமாவே நீங்க சொன்னது சரிதான். உண்மையாவே அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இன்னைக்குதான் என்ன நானே ஒரு உண்மையான கும்பகர்ணனா நான் உணர்ந்துகிட்டு இருக்கேன். நீங்க சொன்னது சரிதான் கும்பகர்ணா. எனக்கு இப்ப எப்படி தோணிக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா? நிஜமாவே ராம்லீலா காலத்துக்கு வந்த மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. இவங்க 3 பேரும் பேசுறது அங்கே இருந்த ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்த ஆளு கேக்குறாரு. அப்புறம் அவரு இத பத்தி கிஷன் கிட்ட சொல்றாரு. கிஷன் அண்ணா, அந்த 3 சிலையும் உயிரோட இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இன்னைக்கு அந்த 3 சிலைகளும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். என்ன, சிலை ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்ததா? இப்படி நீ வேற யார்கிட்டயும் போய் சொல்லிராத. அப்புறம் எல்லாரும் உன்னை பைத்தியம் நினைப்பாங்க. இல்ல கிஷன் அண்ணா, வேணும்னா நீங்களே போய் அதை பாருங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரியே இவங்க 3 பேருமே ஊருக்குள்ள போய் அவங்க பார்த்த எல்லாரையுமே சாகடிச்சிடுறாங்க. மறுநாள் காலையில ஊரு ஜனங்க எல்லாருமே சேர்ந்து இப்படின்னு சொல்றாங்க. அட, அந்த புத்தன் அன்னைக்கு சொன்னத நானே என்னோட 2 காதால கேட்டப்பா. ஏதோ ஒரு சிலை தான் அவனை கொல்ல வந்ததுன்னு. ஒருவேளை அது அந்த ராவணனோட சிலையா இருக்குமோ என்னவோ. அட, நீ சொல்றது சரிதான்ப்பா. நேத்து நான் கூட ஏதோ ஒரு பெரிய நிழல பார்த்தேன். அந்த நேரத்துல அங்க சர்பஞ்ச் வராரு. அதுக்கப்புறம் அவர் இப்படி சொல்றாரு. அட, நீங்க எதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒருவேளை இத சிலைதான் செஞ்சிருக்குன்னா அப்ப இன்னைக்கு தசராவோட கடைசி நாளாச்சே. சாயங்காலம் இந்த சிலைகளை எரிச்சிடலாம். ஊர் ஜனங்க எல்லாம் சாயந்தரம் ஆகிறதுக்காக காத்திருப்பாங்க. சாயந்தரம் ஆனதும் அவங்க எல்லாரும் ராம்லீலா நடக்கிற அந்த இடத்துல போய் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ராமர் ராவணனோட பொம்மைய எரிய விடுறாரு. ஆனா அந்த பொம்மைக்கு எதுவுமே ஆகாது. அத பார்த்த உடனே ராமர் கிஷனுக்கு சொல்றாரு. கிஷன், ஒருவேளை இந்த சிலை ஈரமா இருக்கா என்ன? இப்படி நெருப்பு போய் பட்டதுக்கு அப்புறமும் கூட அது எரியாம இருக்கு. இல்ல, அந்த சிலை நல்லாவே காஞ்சிருக்கு. இரு, நான் போய் பாக்குறேன். கிஷன் அந்த பொம்மைங்களை பாக்குறதுக்காக கிட்ட போறாரு. அதுங்க சிரிக்க ஆரம்பிக்குதுங்க. அப்புறம் ஜோரா கத்துதுங்க. நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல கிஷன். இன்னைக்கு உங்களால எங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ராவணர் கிஷனோட கழுத்தை பிடிச்சு அவனை சாகடிக்க பாக்குது. அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் அம்ப விடுறாரு. அப்ப அது ராவணனோட கையில போய் விழுது. கிஷன் அவனோட கையில இருந்து தப்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவன் பயத்துல அங்கிருந்து ஓடி வந்துடுறான். அத பார்த்ததோ ராவணனுக்கு கூட கோவம் வந்துடுது. உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என்னோட வேட்டையை நீ எங்கிட்ட இருந்து பறிப்ப? நான் இன்னைக்கு உன் உயிரை எடுக்காம விட மாட்டேன். அத பார்த்து ராவணா அந்த லக்ஷ்மணனை தூக்கி கீழே போட்டுடுறாரு. அவனோ மயங்கே கீழே விழுந்துடுறான். இன்னும் இருக்க வேற ஜனங்களை கூட அவங்க சாகடிக்க போறாங்க. ஜனங்க எல்லாம் அங்க இருந்து பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பிட்டு அங்க வந்து இப்படின்னு சொல்றாரு. இங்க பாரு துஷ்டனே, நான் இங்க இருக்கிற வரைக்கும் உன்னால யாரையும் எதுவுமே பண்ண முடியாது. இவ்ளோ குட்டியா இருந்துகிட்டு உன்னை நீயே அனுமான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்ன? உன்னால எங்களை எதுவும் பண்ண முடியாது. இது கலியுகம், சரியா? அனுமானோட ஆயுதத்தால அவங்க 3 பேரையும் தொடுறான். தொட்ட உடனேயே அந்த பொம்மைங்களுக்குள்ள இருக்க அந்த 3 பேயோட ஆன்மாக்களும் வெளியே வந்துடுதுங்க. அதுக்கப்புறம் அதுங்க பொம்மையா மாறிடுதுங்க. அதுக்கப்புறம் கோமா சொல்லுதுங்க. நீ எங்களோட சந்தோஷத்தை நாசனமாக்கிட்ட, நான் உன்னை விட மாட்டேன். ஆனா பிட்டுக்குள்ள உண்மையாவே அந்த ஹனுமான் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஹனுமானோட ஆயுதத்தால கோவமா அந்த 3 ஆண்மக்களையும் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ராமர் அந்த 3 பொம்மைகளும் எரிய வைக்கிறாரு. அப்புறம் 4 பக்கமும் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.